அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லா பேருமே ஒவ்வொரு நியூ இயருக்குமே நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். பட் அந்த ரெசல்யூஷனை 100% எல்லாருமே அதை அச்சீவ் பண்ணுறோமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா நானுமே நிறைய ரெசல்யூஷன் எடுத்திருப்பேன். அப்புறம் ஒரு பீரியடில் நான் ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். ஸோ இப்போது என்னென்னா, எந்த ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது டஃப்பான விஷயமா. இப்போ நம்மளால ஒரு விஷயத்தை அதை ரெகுலர் பண்ண முடியலன்னா அது கண்டிப்பாக டஃப் தான். நமக்கு டஃப் தான், மற்றவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கலாம், நமக்கு டஃப்பாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அதை நம்ம பண்ணியே ஆகணுன்ற ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதை ஒரு நாள் 2 நாளில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது நடக்கலைன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக. இப்போது ஒரு நியூ இயர்ன்றது இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த வருஷம் அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஏஜ்ன்றது 0 to 1, புரியுதா? அப்போது அந்த ஒரு வருஷம் முழுக்க அந்த செகண்ட் இது ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே அது நியூ இயர் தான். அதனால ஃபெயில் ஆகிறத பற்றி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதாவது பிஃபோர் யூ குவிட் ட்ரை ஒன்ஸ், அவ்வளோதான். இப்போது ஒரு விஷயம் இப்போ நம்ம தோக்குறதுலேயுமே அது சந்தோஷம் தாங்க. இப்போது எப்படின்னா, ஒரு கேமில் ஒரு நல்ல ஒரு ஆப்போசிட் பிளேயர் நல்லா விளாட்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஜெயிக்கிற 2 பேருமே டஃப்பான ஒரு ஃபைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, டஃப்ன்ற விஷயத்தை ஜெயிச்சவனே யோசிப்பான், நம்ம தோத்தது சாதாரண ஆள்கிட்ட தோக்கலை அப்படின்றது. டஃப் கொடுத்து நம்ம இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட். நானுமே நிறைய ரெசல்யூஷன் எடுத்து ஃபெயில் ஆயிருக்கேன். இப்போயுமே சில விஷயங்கள் ஃபெயில் ஆகத்தான் செய்வேன். ஸோ இது எனக்கும் தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சில இன்சிடென்ட்னால டக்குன்னு எல்லாத்தையுமே அதை ஓகே நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் திங்க் அவங்களோட இதில். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நியூ இயருக்கு என்னோட ஃப்ரெண்டு நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது வினோத், அந்த மாதிரி லைஃப் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஜாப் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, we are not freshers. நம்ம லைஃப்பை இவ்வளோ விஷயங்களில் இப்போ எல்லாருமே, நானுமே 40 தான். 40ல் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டட் வர்றது எல்லாத்துக்குமே காமன் தான். அது வயசுன்றது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ நானுமே வேலை தேடின பீரியடில் கொஞ்சம் கஷ்டப்பட கிடையாது. 2007 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய கஷ்டங்கள் நான் பட்டிருக்கேன். இப்பயும் தான் படுறோம். பட் என்னன்னா, அன்னைக்கு நம்ம ஃப்ரெஷர்னா வேலையில் மட்டும். இன்னைக்கு நம்ம வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நாட் ஒன்லி இன் அவர் நம்ம லைஃப்பும் சரி எல்லாத்துலேயுமே வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த டே வித் த எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஃபெயிலியர் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு விஷயம் ஃபெயில் ஆகிறதுக்கோ இதுக்கோ எதுவுமே ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் ஒரு சிம்பிள் தாட்டு. ஏன்னா என்ன, இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகிறோம், அதில் ஃபெயிலானா என்ன, நம்ம முன்னோக்கி தானே போய்கிட்டு இருக்கோம். திருப்பி அதை ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஒரு ஹேபிட்டை நம்ம விடணும்னு நினைக்கிறோம், அந்த ஹேபிட் திருப்பி நமக்கு வரத்தான் செய்யும். ஒரே நாள் நம்ம எதையுமே விட முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ ஃபெயிலியரே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ட்ரையே பண்ணல, இப்போ நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, லெட் இட் பி. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு அதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க ஸ்கூலிங் படிக்கும்போது ஒரு எங்க பிசிக்ஸ் டீச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை நான் எடுத்துக்கிட்டேன் லைஃப்ல. ஒரு புது சாப்டர் படிக்கணும் அப்படின்ற போது யாருக்குமே ஆர்வம் வராதுங்க. ஸ்கூல்ல படிக்கிற நமக்குலாம் என்ன ஆகும், டக்குன்ட்டு எடுத்த நிமிஷத்துல இது என்னடா சாப்டர் இப்பதான் நடத்திருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு யோசிப்போம். பட் அதுதான் அவங்க என்ன சொன்னாங்க அந்த டயத்துல அப்படின்னா, நான் ஐ திங்க் 7th or 6th or 7th. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அந்த சாப்டரை படிக்கணும் அப்படின்னும் போது நீ இது வரைக்கும் படிச்சிருப்ப இல்லை, இது வரைக்கும் படித்த சாப்டர்லாம் ஒரு தடவை படிச்சுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் கிடைக்கும். அதை வச்சு பேஸ் பண்ணி நீ இந்த புது சாப்டர் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோவேன், அந்த மைண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக உன்னை கொண்டுட்டு போயிடும். ஸோ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வந்துடும் அப்படின்றது. சேம் திங் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க என்ன மற்றவங்களெல்லாம் எக்ஸாம்பிள்லாம் எடுக்க வேணாங்க, உங்களே எக்ஸாம்பிள் எடுங்க. உங்க லைஃப்ல இதை விட பெரிய விஷயத்த கண்டிப்பா நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. அதை பாருங்க. அதுல இருக்கும்போது அதுல இருந்து இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மளே லைஃப்ல நிறைய பீரியட்ல சின்ன வயசுல எல்லாம் நம்ம ஸ்கூல்ல எவ்வளவோ அடி வாங்கியிருப்போம் டீச்சர்ஸ்கிட்ட எல்லாம். அப்பெல்லாம் ஒரு ஒரு ரெக்கார்ட் நோட்லாம் வைக்கணும், நாங்களாம் பல இது பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோல சொல்றேன் நான். இப்போ அந்த இடத்துல எல்லாம் வரும்போது ஐயோ இந்த நம்ம நோட் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படி இப்படின்றதெல்லாம் அடி வாங்கியிருக்கோம், விதி வாங்கியிருக்கோம், எல்லாம் வாங்கியிருக்கோங்க. இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா அது சிரிப்பு தாங்க வருது. இதே இந்த செகண்ட் நமக்கு டஃப்பா இருக்கலாங்க. ஆனா கோயிங் ஃபார்வர்ட் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, சரி இது ரொம்ப ஜாலியாக தான் இருந்திருக்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுங்க. எந்த ப்ராப்ளமே அப்படித்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன். ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன்.